பாடு. அவன் தான் ஆட்டிட்டு இருக்கான் அரைகுறையா. அவர் ஆட்டுறாரா? அவர்தான் வாங்கிட்டேன். சரி படுப்பீங்க பார்க்கலாம். பத்து சொல்ல ஜெயிச்சா கும்பிடுவோம். ஜெயிச்சா நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், ஒரு இல்லாத என்ன பண்ண பாப்பா சரி பாப்பா அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். அடி தொட்டு அடி கொலாரி ஏரியா எடுத்துருவோம்மாவா? நீ காட்டாரு நீ காட்டு. அரி காட்டு, அரி காட்டு, அரி. காட்டுங்க. அது கம்முன்னு பார்ப்பான்ப்பா. பாட்டு பாடலையேன்னு பார்க்குறான். சரி பாட்டு பாடுவான். ஜேஜு கும்பிடுவோம். மணி குத்தணும். தூக்கி அம்மாடி அம்மாடி மணி கும்பிட்டுப்போம். இந்த கும்பிடுப்பா. பாப்பா கேட்குது. கும்பிட்டாச்சா? நல்லா இருக்கா? எல்லாமே காலையில் இங்கே வைமா. ஹரிஷ்குமார் என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? சாமி கும்பிட்டாச்சு. கூழ் ஊற்ற போகிறோம். கூழ் கொடுக்க போகிறோம். அதையும் நாங்கள் எடுப்போம். கூழ் கொடுக்க போகிறோம்ப்பா. யாருக்கு? எல்லாம் கூட்டு போயிருக்காங்க ரம்யமா. வந்தோடனே எல்லாத்துக்கும் கூழ் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே. கூழ் ஊற்றுருவோம். சஷ்டிக்குமா? சஷ்டிக்கு நீங்களும் தானே கூழ் நீயும் ஊற்றுறீங்க. டாடி. நீ குடுறி. நீ அதுக்காக குடுறி. அவன் கையில் கொடுத்து வாங்க வாங்க. சஷ்டி காத்திருக்காரு. அவர் தான் கொடுப்பாரு உங்களுக்கு. அம்மா கொடுப்பா. அம்மா வாங்கி கொடுங்க. நீ சாப்பிட கூட அம்மா கொடுத்துரு. அம்மா கொடுத்தா ஓகே டன். போ போ போ. கூழ் எப்படி இருக்குது? கரண்டி கரண்டி ஒரு நிமிஷம். உளுந்து எதுவுமே வராது. ஆரோக்கியமானது, மிகவும் சத்தானது. தினமும் சாப்பிட்டால் எலும்புக்கு நல்லது. வேலூர் சென்னை பீப்புள்ஸ் அசம்பிப்பாங்க. யாராச்சும் வீட்டில் கூழ் ஊற்றிருந்தா காட்டுங்க உங்கள் வீடியோவையும். கூழ் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. வேற எனக்கு கருத்து அவ்வளோதான். அப்பா இது விருப்பம். அப்பா இந்த கொழுக்கட்டை நீங்க தான் சரி வச்சு அப்படிங்களா? இந்த அக்கா ஃபோட்டோ எடுத்துக்கோ. முக்கியம் நமக்கு. எப்படி வந்தாங்க? இப்போதைக்கு துறை தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா நாங்க பாதிக்கப்பட்டதுனால அம்மா எவ்வளவு தெரியுமா பேசுவாரு. உங்க பையனா பிள்ளையா? காட்பாடி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்சமயம் இப்போதைக்கு சென்று வா மகனின் அனுப்பிவிடுது. சென்று மீண்டு வருகிறோம். தேங்க்யூ காட்பாடி. இல்லை டால் இங்கே இருந்தானே
பேச முடியல. அம்மாவும் பிஸியாக இருந்தாங்க. நான் எந்திரிச்சே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு அது அம்மா தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன், வீடியோ கொஞ்சம் சுற்றி காட்டியிருக்கலாம். ஒரு பிளான் வச்சுருந்தோம். இங்கே தூங்குறதே லேட் ஆகிடுது. அப்படியே மாறிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு பிளான் பண்ண முடியல. அம்மா கொஞ்சம் சமைச்சது லேட் ஆகிடுச்சு. அவங்க ஒரு 4-5 ஐட்டம் பண்ணாங்க. சாமி கூட கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு நம்ம தெரு சனங்களுக்கு கூழ் கொடுப்பாங்க. சாமி கும்பிட்டு தான் எல்லோரும் கொடுக்கணும். கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும். ஒரு வீடியோஸ் தான் முன்னாடி நீங்கள் கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரடக்ஷன் இல்லாதனால இப்போ நாங்கள் பேசுகிறோம். இன்ட்ரடக்ஷன் அதுதான். மாடுக்கு சாப்பாடெல்லாம் போட்டோம். மாடு நல்லா சாப்பிட்டாங்க. பரவாயில்ல, வருஷம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஒய்ஃபோட பாப்பாவோட ஒரு நல்ல மூமெண்ட்ஸ். அடுத்த வருஷம் ஆடி கூழ் ஊற்றுறது, அதுவும் எங்களுக்கு என்ன ப்ளஸ்னா பாப்பாவோட வரும். அதனால் எங்களுக்கு அது ரொம்ப பிளஸிங்ஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக காமெடியாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து வேலூரோட கல்ச்சர், இங்கே வந்து அதோட வேலூர் கொஞ்சம் வெயிலூர் கொஞ்சம் இதுதான் அவங்களோட கல்ச்சர். ஆடி கூழ் ஊற்றுறதுனா சாமி கும்பிட்டு ஒன்றா கோயிலுக்கு கொண்டு போய் ஊற்றுவாங்க, இல்லைன்னா அக்கப்பக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சின்ன காரணத்தினால் இவங்க அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 10 பேர் வந்தாங்க. வீடியோவில் ஒரு 3 பேருக்கு தான் நான் அவங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து கண்டினியூஸாக வரனால நாங்கள் வீடியோ கட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒன்று எனக்கு பிடிச்சி நான் ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறம் நேற்று நாங்கள் டாக்டர் பார்த்தோம்ல, அவர் செம்மையாக பார்த்தாரு, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு டவுட்டுமே பொறுமையாக நிதானமாக எல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். கண்டிப்பாக நீங்களும் ஆஸ் அ பேரண்ட்டாக தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். வெற்றி வந்து கிருஷ்ணா நகரில் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு. கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சுன்னா லொக்கேஷன் டவுட்னா தாராளமாக இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம், நான் உங்களுக்கு அனுப்பி வருவேன். இதோட ட்ரெயின் ஜர்னி முடியுது, ஹோம் டவுன் சீரீஸ் முடியுது. அடுத்த ஐடியா என்ன அமைதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எதாவது ஐடியா கொடுங்க. ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.